பிரியமானவர்களே, தவ காலத்திலே நாம் நோன்பு இருப்பது வழக்கம். நற்செய்தியும் நோன்பை பற்றி கூறுகிறது. மகளே, சாப்பிடாம நோன்பு இருப்பது என்பது மிக மிக எளிது. காலை சாப்பிடாமல் இருக்கலாம், மதியம் சாப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் பல பேர் இந்த 2 சாப்பாடையும் தவிர்த்து விட்டு இரவு சாப்பிடும்போது மொத்தமாக சாப்பிட்டு விடுவார்கள். அது உண்மையான நோன்பு என்பது கிடையாது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளை நாமே ஏமாற்றி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் தான் நல்லவன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு பெரிய நோய் இன்று நம்மிடம் இருக்கிறது. இதைத்தான் ஆதாமும் ஏவாளும் செய்தார்கள். அந்த பழத்தை உண்டோம் என்றால் நாம் கடவுளை போல் மாறிவிடலாம் என்று, அவர்கள் கடவுளை ஏமாற்றி விடலாம் என்று தன்னை தானே அவர்கள் ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நாம் யாரையும் சார்ந்திருக்க அவசியம் இல்லை, குறிப்பாக நான் கடவுளை சார்ந்திருக்க அவசியமில்லை என்ற எண்ணம் அவர்களில் புகுந்தது. அதே போன்றுதான் இன்று நம்மை நாம் ஏமாற்றி கொண்டு நாம் கடவுளை சார்ந்திருக்க அவசியம் இல்லை என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் எதையும் செய்ய முடியும் என்று நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இதைத்தான் தற்போலித்தனம் என்று கூறுகிறார்கள். சிந்திப்போம். நம்முடைய வாழ்விலே எத்தனை தருணங்கள் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு நாம் பிறர் மீது சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு நோன்பு இருக்கணும் ஆசைப்பட்டோம்னா நம்மை நாமே இன்று சுய ஆய்வு செய்து பார்ப்போம். என்னுடைய வாழ்விலே எத்தனை முறை என்னை நான் ஏமாற்றியிருப்பேன், என்னை ஏமாற்றி நான் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன் என்று சிந்தித்து பார்ப்போம்.